பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குதிரைவாலி அரை டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து கியூனோவா இது வந்து ஹாஃப், ரெண்டும் 50-50 போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கியூனோவா மட்டும் சாப்பிடும்போது லேசான கசப்புத்தன்மை வருது. இப்போ இது வந்து நான் ரைஸுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1:3 அளவுங்கிற தண்ணி வச்சுருக்கேன் நான் கழுவிட்டு. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ 5 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையில் இல்லாமல் சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். இப்போ கொதி வந்ததுமே அனல் நல்லா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் அனல் கம்மி பண்ணிவிட்டு இது இந்த தண்ணி மொத்தம் சுண்டுற வரைக்கும் அப்படியே வேக விடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்படி மூடியை திறந்து வச்சு தான் சமைக்கணும். ஃபுல்லாக மூடினீங்க அப்படின்னா அப்படியே பொங்கி மேலே வரும். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இது மாதிரி ஹோல்ஸ் விழுந்து இந்த தண்ணி மொத்தம் வற்றிடும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடு இறக்கிடலாம். இந்த சவுண்ட் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் சுறுச்சுருன்னு வரணும், இல்லைன்னா உள்ளே வந்து தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ மொத்தம் 20 மினிட்ஸில் இது வெந்து போச்சு. இது மாதிரி எல்லா சிறுதானியங்களையும் நம்ம சமைச்சிக்கலாம். இது மாதிரி நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நான் இன்றைக்கி எடுத்தது 70 கிராம்ஸ் அளவுக்கு ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குதிரைவாலி, வரகு, திணை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக எதிர்பார்ப்பேன், அது மாதிரி இருக்கும். இது நைட் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அதாவது மத்தியானம் சமைச்சேன் அப்படின்னா நைட் சமைச்சாலும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.